கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக இந்த வேத வினாடி பகுதி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 280வது வேத வினாடி பகுதியினுடைய பதிலை சொல்லிவிட்டு 281வது வேத வினாடிக்கு நம்ம கடந்து செல்வோம். தொடர் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் 280வது வேத வினாடி கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் மத்தியிலே வேதத்திலே தொடர்ச்சியாக 2 வார்த்தைகள் வருகிற சம்பவங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். அடியேன் அதுக்கு குழுவையும் கொடுத்தேன். அதன்படி நான் பதிலை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன். முதலாவது கேள்விக்கான விடை சீமோனே சீமோனே, லூக்கா 22:31. சீமோனே சீமோனே. ரெண்டாவது கேள்விக்கான விடை ஆ ஆ, சங்கீதம் 73 இருக்குது. ஆ ஆ. மூன்றாவது கேள்விக்கான விடை மெய்யாகவே மெய்யாகவே, யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் இருக்குது. அடுத்தது நான்காவது கேள்விக்கான விடை ஏசாயா 51:17, எலும்பு எலும்பு. ஐந்தாவது கேள்விக்கான விடை எருசலேமே எருசலேமே, லூக்கா 13:34. ஆறாவது கேள்விக்கான விடை ஏலி ஏலி, மத்தேயு 27:46. ஏழாவது கேள்விக்கான விடை சவுலே சவுலே, அப்போஸ்தலர் 22:7. அடுத்த 8வது கேள்வி சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள், பிலிப்பியர் 4:4. 9வது கேள்விக்கான பதில் ஐயோ ஐயோ, வெளிப்படுத்தல் 8:13. 10வது கேள்விக்கான விடை விழுந்தது விழுந்தது, வெளிப்படுத்தல் 18:2. ஒருவேளை நான் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய வேறு பதில்கள் ஏதாவது சம்பந்தப்படுமே ஆயின் நான் மதிப்பெண் கொடுப்பேன், இல்லைனா மதிப்பெண் கிடையாது. சரிங்களா? ஏதாவது நீங்கள் அளித்த பதில்கள் அடியனுடைய குழுவுக்கு தகுந்தாப்பில் சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அதற்காக நான் மதிப்பெண் கொடுப்பேன், இல்லை என்று சொன்னால் மதிப்பெண் கிடையாது. ஓகே, 281வது வேத வினாடிக்கு செல்வோம். 281வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு விதவித சம்பவங்கள். அதாவது வேதத்தில் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆரோக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படின்னா வேதத்தில் யாரோ ஒருத்தர் ஆரோக்கியம் அடைந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு வேளை எடுத்துக்காட்டுக்கு பெதஸ்தா குல வியாதியஸ்தன் அதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போது ஒருவேளை அந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 மதிப்பெண். ஓகே, ஒரு வேளை இப்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 மதிப்பெண் கொடுக்கப்படும். சரிங்களா? அதற்கு கீழே உள்ள எத்தனை பேர் சொன்னாலும் அரை மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். சரிங்களா? யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய மனசில் தோன்றுகிற பதில்கள் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இதனுடைய அந்த சுவாரஸ்யமே அதுதான். அதாவது உங்கள் உள்ளத்தில் வேதத்தில் என்ன காரியங்கள் எப்படி புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய அம்சம். அதனால் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பதிலை சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, முதலாவது கேள்வி பதபதைக்கும் சம்பவம். பதபதைக்கும் சம்பவம். இப்போ வேதாந்தத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதில் எல்லாமே நமக்கு பாடங்கள் தான். சரிங்களா? ஆனால் சில சம்பவங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பதபதைக்கும். அதை பார்க்கும்பொழுது அப்படி பதபதைக்கும் சம்பவம் எது அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடணும். இது முதலாவது கேள்வி. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி சந்தோஷ சம்பவம். அப்படின்னா ஒரு சம்பவம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற சம்பவம், அது என்ன வேதாமத்தில், அதை நீங்கள் கண்டுபிடிக்கும். தயவுசெய்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் மட்டும் கொடுங்க. சரிங்களா? 2 பதில் கொடுக்காதுங்க, ஒரே ஒரு பதில் மட்டும் தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். மூன்றாவது கேள்வி கோபப்படுத்தும் சம்பவம். ஏதாவது ஒரு சம்பவம் வேதாகமத்தில் ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று உங்களை கோபப்படுத்தியிருக்கும். சரிங்களா? அந்த சம்பவத்தை நினச்சா உங்களுக்கு கோபம் வரும். அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தால் அதை நீங்கள் மையப்படுத்தணும். நான்காவது கேள்வி நெகிழ்ச்சியூட்டும் சம்பவம். இது மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டு. சரிங்களா? மகிழ்ச்சிக்கும் அப்பாற்பட்ட ஒரு நெகிழ்ச்சியூட்டும் சம்பவம், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவிட வேண்டும். இது 4வது கேள்வி. ஓகே, 5வது கேள்வி கண்ணீர் வர வைக்கும் சம்பவம். வேதாகமத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை படிக்கும்பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு கண்ணீர் வரும். அப்படி என்ன சம்பவம்? 6 புத்தீனமான சம்பவம். அதை படிக்கும்பொழுது இப்படியா பண்ணார் அப்படிங்கிறது போல், ஏன்னா ஒரு புத்தீனமான சம்பவம் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் நினைவுக்கு வரும். சரிங்களா? அதை நீங்கள் பதிவிடணும். 7வது கேள்வி ஆச்சரியமான சம்பவம். ஆச்சரியமான சம்பவம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அநேக காரியங்கள் ஏதோ ஒரு சம்பவம், ஆச்சரியமூட்டு சம்பவம். இது வசனம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வசனத்தை எடுத்து கூறக்கூடாது. நீங்கள் இதுக்கு வசனம் சொல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதாம் ஏவாள் சம்பவம் அப்படின்னு நீங்கள் பதிவிடலாம். அதுக்கு நீங்கள் இருப்பிடத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே,
7வது கேள்வி ஆச்சரியமான சம்பவம். அடுத்தது 8வது கேள்வி மலைப்பூட்டும் சம்பவம். மலைச்சு போய் நிற்கிற மாதிரி ஒரு சம்பவம். என்ன அப்படி ஏதாவது சம்பவம் இருக்குதா? நம்ம உலகத்தில் நம்ம சில காரியங்களில் நம்ம மலைச்சு போய் நிற்போம்ல சில நேரத்தில். அதே போல் வேதத்தில் எந்த சம்பவம் உங்களை மலைப்பூட்டி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. 9வது கேள்வி முகம் சுளிக்கும் சம்பவம். அதை பார்க்கும் பொழுது சீனு முகம் சுளிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளும் ஒரு விதத்தில் இருந்தது போல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேறு பிரித்து பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய உணர்வுகள் நம்ம பார்த்தீங்களா, கோபம், சந்தோஷம், இதெல்லாம் ஒவ்வொரு உணர்வுகள். அப்போது இந்த முகம் சுளிக்கும் சம்பவம் அப்படிங்கிறத இங்கே எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 10வது கேள்வி ரசனையான சம்பவம். சரியா? ரசனையான சம்பவம், அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரசனை ஏற்படுத்துகிற இப்படி இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ரசனையான சம்பவம் அப்படின்னா எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விடை, அதாவது 10 விடைகளை நீங்கள் தரணும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விடை. இது தயவுசெய்து உங்களுடைய மனசில் ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சர். இதை 2 பேர் சேர்ந்துருந்து நம்ம 2 பேரும் ஒரே ஆன்சர் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தை எவ்வளவு ஆழமாக சந்தோஷமாக அதை படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். சரியா? மார்க் கிடைக்கிறது அது ஆண்டோடைய தயவு. உங்களுக்கு எப்படி மற்றபடி நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள், வேதத்தை சிந்தனை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஆவிக்குரிய ஞானம் அதிகமாக வளரும். அதுக்காக தான் இந்த வேத வினாடி பகுதி. மற்றபடி போட்டி ஏற்படுத்துவதற்காக இல்லை. ஏன்னா இது முற்றிலுமாக நம்ம ஆண்டோடைய குணத்தை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் பாடம். அதனால் தயவுசெய்து நீங்கள் உற்சாகமாக விடையளிங்க. நீங்கள் உங்களுக்காக பரிசுகள் அனுப்பி கொண்டே இருப்பேன். சில நேரம் தாமதமாகலாம். எனக்கும் வேறு ஊழிய பணிகள், சபை கண்காணிப்பு பணிகள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்புவேன். சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த வேத வினாடியை பற்றி அறிமுகம் செய்யுங்க. இதை ரொம்ப சில நேரத்தில் நான் கூட சில தவறுகளை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இந்த நிகழ்வில் பங்கு பெறுவோம். நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம் போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு உணர்வில் நம்ம எல்லோரும் சேர்ந்துருப்போம். தேவன் நம்மை